ஹாய் காய்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செஞ்சு சலிச்சு போச்சா? வாங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு தக்காளி தோசை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். அதுக்கு ஒரு 3 நல்லா பழுத்த தக்காளி 3 எடுத்துக்கோங்க. கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் 6 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு 2 துண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. நான் 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ 3 4 அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி மாவு தான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு நம்ம அரைச்சி வச்ச விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் அதுக்கப்புறம் சமையல் சோடாவும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சமையல் சோடா ஆட் பண்ணும்போது தோசை நல்லா மொரமொரன்னு வரும். அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு தக்காளி தோசைக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தோசை நல்லா வரும். தண்ணி மாதிரி இருந்தாலும் தோசை கரெக்டாக வராது. இந்த அளவுக்கு இருந்தால் அது பர்ஃபெக்டாக வரும். தோசை ஊற்றும்போது கலர் தெரியாது. நம்ம பரப்பி விட்டு திருப்பி போடும்போது தான் கலர் தெரியும். பார்த்துக்கோங்க, நல்லா கலர் வந்துடும். பாருங்கள், நல்லா ரெட்டாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டெய்லி அவங்களுக்கு ஒரே மாதிரி தோசை சாப்பிட்டு அவங்களுக்கும் இது மாதிரி செய்யும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம தோசைக்கு தேவையான சட்னியும் பண்ணலாம். வறுத்த கடலைக்கொட்டை 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரகம் கொஞ்சம், 5 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. தோசையில் ஆல்ரெடி காரம் இருக்கும். சட்னிலையும் காரம் ஆகிட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ காரம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடலைக்கொட்டை சட்னி நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நம்ம தயிர் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் பசங்களுக்கு நைட் டைமில் தயிர் தர வேண்டாம் அப்படின்னு நான் இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணி அதை சட்னியில் கொட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தக்காளி தோசையும் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.